ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு முன்னக்கூட்டி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிலை வந்து சொல்லுங்கள். பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட பதிலை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணட்டுமா? என்ன இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பெண் சுதந்திரம் கிடையாது. அதேமாதிரி நம்ம நினச்ச இடத்துக்கு எங்கே வேணாலும் எப்படி போகிறதெல்லாம் பெண் சுதந்திரம் கிடையாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் சுதந்திரம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதுதான் நீங்களாக இருக்கிறது. எஸ், நானாக இருக்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண் சுதந்திரம். என்னோடய லைஃப்பில் அந்த சுதந்திரம் எப்படி வந்துச்சு தெரியுமா? என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதிலே விட்டுட்டு போகாமல், என்னால் முடியும், நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போகிறேன் பார்த்தீங்களா? எஸ், அதுதான் எனக்கு கிடைச்ச சுதந்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறது, ஆரி கிளாஸ் எடுக்கிறது, டைரக்ட் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னோடய திறமையை வந்து நிறைய பெண்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ தடுக்காமல் உனக்கு பிடிச்சதை பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது பாரு, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் என் கூட இருக்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்டை தான் நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கல, நான் இல்லாட்டாலும் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்னை வந்து அவங்களோட நிழலாக மாற்ற ட்ரை பண்ணாமல் நான் என்னோட சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வளரும் போது என்னை பார்த்து பயப்படலை, அதே மாதிரி என்னை பார்த்து பொறாமையும் படலை. இன்னும் மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை தூக்கி விடுறாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு அன்பு என்ற பெயரில் கட்டுப்பாடுகள் தேவையில்லை. நம்பிக்கை வேண்டும், மரியாதை வேண்டும், அவள் கனவுகளுக்கு ஒரு இடம் வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணை தடுத்து வைத்தால் அவள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை நம்பி அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தால் அவள் என்னவெல்லாம் சாதிப்பாள் என்று இந்த உலகமே பார்க்கும். நான் இன்னைக்கு என்னால் முடியும் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் என் மேலே நம்பிக்கை வச்சவங்களால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த சுதந்திரம் எனக்கு மட்டும் கிடைச்சதா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கனவுக்காக தன்னம்பிக்கையோடு நிற்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன சுதந்திரம் கிடச்சிருக்கு? உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எந்த மாதிரி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட பதில் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லாரோடைய சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.